நமசிவாய. ஆனி மாதத்துடைய பணமந்திரம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயம், ஆனி மாதத்துடைய சூரிய மந்திரம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் பார்க்கலாம். அதற்கு முன்னால் முக்கியமான ஒரு மூலிகை பற்றின ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது முக்கியமான தனவசிய மூலிகைகள் அப்படின்னு தன ஆகர்ஷணம் செய்யக்கூடிய மூலிகைகள் நிறைய மூலிகைகளும் சரி, செடிகளும் சரி, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மாதிரியான முக்கியமான 2 மூலிகைகள் சேர்த்த சந்தனம். அந்த சந்தனத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட நாபிக் கமலத்தில் தேய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. நாபிக்கமலம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தொப்புள் தான். தொப்புளில் இருக்கக்கூடிய அந்த தாமரை அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? மணிப்பூரக சக்கரம்னு கூட சொல்லலாம். அது வந்து ஒரு துளி மேலே இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து மணிப்பூரக சக்கரத்தில் தடவிக்கொள்வது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இதை செய்ய வேண்டியது. அந்த மாதிரியான சந்தனம் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அரிசி மாவெல்லாம் கலந்து, அரிசி மாவு கலர் பொடி அதை கலந்து தான் வந்து முக்காவாசியான சந்தனமே இங்கே நார்மலாக இருக்கக்கூடியது விற்கப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நாம் வந்து மோர் தென் 10 இயர்ஸாகவே வந்து சந்தனம் அப்படின்ற மாதிரியான விஷயம், தனவசிய சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேக்கெட்டாகவே அவைலபிள் ஃபார் சேல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரொம்ப வருஷமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது தன ஆகர்ஷணம் செய்யக்கூடியது, அந்த மாதிரியான மூலிகைகள் சேர்த்தது அப்படின்ற மாதிரியான விஷயம். அது நெற்றியில் வைத்துக் கொள்ள வேண்டியது. அந்த ஒரு விஷயம் வேறு, இந்த ஒரு விஷயம் வேறு. இது வந்து தொப்புளில் வைத்துக் கொள்ள வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து வேறு விதமான மூலிகைகள் சேர்க்கப்படுகிறது. ஸோ அந்த மாதிரியான மூலிகைகள் சேர்த்த சந்தனம் உங்கள் அனைவருக்குமே கட்டணமின்றி கொடுக்கவிருக்கிறோம். வருகின்ற 26ஆம் தேதி பஞ்சமி தினத்திலே பட்டாபிராம் வாராகி கோயில் இருக்கு இல்லையா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், அனைத்து வித டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அந்த கோயிலில் வந்து நம்ம வந்து பஞ்சமியில் வாராகி தூம்ர வாராகி ஹோமம் இருக்கிறது. இந்த தூம்ர வாராகி ஹோமம் அப்படின்னு பார்த்தாலே தூம்ர வாராகியை பொறுத்த வரைக்கும் வந்து அனைத்து விதமான செல்வங்களையும் தரக்கூடியவள், நாம் கேட்ட வரத்தை தரக்கூடியவள், நமக்கு புகை ரூபமாக என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய வாழ்விலே நடக்க போகிறதோ அந்த விஷயங்களை நமக்கு முன்கூட்டியே உணர்த்துபவள் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் தூம்ரவாராயை பற்றி சொல்லலாம். ஸோ அது மாதிரியான தூம்ரவாராகி ஹோமத்தில் நம்ம வந்து அனைவருக்குமே அந்த மாதிரியான ஒரு சந்தனம் கொடுக்க வைக்கிறோம். ரொம்ப விலை உயர்ந்த விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து அனைவருமே ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃபேமிலிக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது ஒன்று வாங்கிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருமே வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூப்பன் வரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு திரையில் வரும். அந்த திரையில் வருவதை பார்த்து நீங்கள் அது மாதிரியான விஷயமாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் நேரில் வருபவர்களுக்கு மட்டும், நேரில் வந்து முழுமையாக அவர்கள் ஹோமத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு மட்டும் ஹோமம் முடிந்தவுடன் இந்த ஒரு விஷயம் கொடுக்கப்பட இருக்கிறது. ஸோ அதனால் இந்த ஒரு இது வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் இயர் ஆனி மாதம் தான் இதே மாதிரியான ஒரு விஷயமாக கொடுப்போம். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை வந்து உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு கிறிஸ்டல்ஸு, அதே மாதிரி கலர் தெராப்பி, இந்த 2ம் சேர்த்து என்னால் வடிவமைக்கப்பட்ட, எப்படி நிறைய மந்திரங்கள் ஒவ்வொரு வைப்ரேஷன்ஸில் கொடுத்துட்டு வரோமோ அது மாதிரியாக முக்கியமான கிறிஸ்டல்ஸ் சேர்க்கப்பட்ட இது வந்து இந்த ஒரு டைப் ஆஃப் ஒரு பிரேஸ்லெட்டும் வந்து வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு பிரேஸ்லெட் வந்து சங்கல்பம் செய்து கொள்பவர்களுக்கெல்லாம் கொடுக்க வைக்கிறோம். சங்கல்பம் செய்து கொள்பவர் இது வந்து பூஜா ப்ராடக்ட்ஸில் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு நாளில் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் கிடைக்கும். அதனால் பூஜா ஹோமமில் வந்து இந்த ஒரு விஷயம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இது வாழ்நாள் முழுமையுமே உங்களுடைய கையில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சந்தனத்தை பொறுத்த வரைக்கும் நாம் கொடுக்கவிருப்பது வந்து அதிகப்படியாக உங்களுக்கு 15 நாள் முதல் 1 மாதம் வரைக்கும் தேவைப்படும். நிறைய அதிகமாக நீங்கள் எடுத்து வச்சுக்காம அளவாக வச்சுட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடல் ரீதியாகவும் நல்ல ஒரு மாறுதலை நீங்கள் கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பிரேஸ்லெட் பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் கையில் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு வெல்த் பிரேஸ்லெட் அப்படின்ற மாதிரியான விஷயம். நமக்கு வந்து எல்லா விதமான ஒரு வெல்த் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்ற மாதிரியான செல்வங்களையும் ஈர்க்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதனால் தேவைப்படுபவர்கள் எல்லாமே வந்து இந்த பூஜா ஹோமம் .org போய் பார்த்துக்கோங்க. அந்த வாராகி ஹோமத்தை சங்கல்பம் செய்து கொள்வதற்கு உங்களுடைய நட்சத்திர டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இந்த ஆணி மாத மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த ஆணி மாத மந்திரம் நான் ஒரு லாஸ்ட் மந்த் கொடுக்கல, அதுக்கு முந்தின மந்தோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இந்த மாதமும் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் மந்தே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபோன் பண்ணியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் நேர்லேயும் வந்துட்டு போனாங்க, ஏன் கொடுக்குறது இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேட்டாங்க. பழைய வீடியோஸ் தான் வந்து அட்ராக்டிவ் எவ்ரிதிங் சேனல்லாம் வருது. அதே மாதிரி இப்போ பரிகார ஸ்தலம்லையும் வந்து பார்த்தோம்னா கோயில் மட்டும்தான் வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்களாம். ஸோ அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் நான் என்ன கேட்டாலுமே நீங்கள் இந்த ஒரு ஆணி மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்குது, இந்த ஒரு மந்திரத்தோட ரிசல்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணவே மாட்டேன்றீங்க. அது மாதிரி நீங்கள் ஏதாவது சொன்னால்தான் எனக்கு வந்து அதை நான் தொடர்ந்து செய்வதா இல்லையா. ஏன்னா இது எல்லா விஷயத்திற்குமே நம்ம வந்து அதீதமான நேரம் எடுத்துக்கொள்கிறோம். நாம் கொடுக்கக்கூடிய விஷயம் மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு யூடியூப்பில் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்த்தாலும் அது மாதிரியான ஒரு மந்திரங்களும் சரி, அது மாதிரியான ஒரு முறைகளும் இருக்காது. இதை வந்து என்னால் பெருமையாகவே சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து கொடுக்கும்போது இதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பயன் தர வேண்டும் என்று நிறைய டைம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அந்த டைம் இப்பொழுது ரொம்ப ரொம்ப நமக்கு குறைவாக இருக்கிற காரணத்தினால நான் சரி நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நான் போன மாதம் வந்து செஞ்சுட்டேன். ஒரு 7-8 பேர் மட்டும்தான் போன மாதம் கேட்டிருந்தாங்க. இந்த மாதம் வந்து அது அதிகப்படியாக ஒரு 15 பேர் 16 பேருக்கு மேலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கும் வந்து அந்த 10-15 பேர் தான் கேட்குறாங்க. இவற்று இருந்தாலும் அவர்களுக்கு உபயோகப்படுத்தும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் இதை கொடுக்க வைக்கிறோம். இந்த
ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அற்புதமான ஒரு மந்திரமும் இருக்கிறது. அதே போல் நீங்கள் வீட்டு வாசலிலே தூவி விட வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டு வாசல்ல தூவுறது அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து நம்ம முதல்ல பார்த்துடலாம். இந்த வீட்டு வாசலில் தூவுவதற்கு சுத்தமான சந்தனம், நீங்க வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, சுத்தமான சந்தனத்தை வாங்கிக்கோங்க. கொஞ்சம் இருந்தா போதும். கொஞ்சம் சந்தனத்தோட உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறீங்க, அந்த கோயில்ல வந்து நல்ல அதிகப்படியாக கூட்டம் வரக்கூடிய கோயிலாக பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த கோயில் வந்து சிறிதளவு மண் எடுத்துக்கோங்க. அந்த மண்ணை வந்து இதோட கலந்து நீங்க வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து நல்ல லேசா இருக்கிற மண்ணா கலந்து அந்த சந்தனத்தோட அதை வந்து நீங்க இந்த மாதிரியாக உங்களுக்கு மோதிர விரலும் கட்டை விரலும் சேரும்படியாக விஷயமாக எடுத்து அதை நீங்க வந்து காலையில கதவு திறந்த உடனே நான் வந்து உங்களுக்கு போட சொல்லுவேன் இல்லையா, இது வந்து மண்ணில் தூவி விடணும், ஊதக்கூடாது, அப்படி போட்டுறணும். அது நீங்கள் வந்து பெருக்கிட்டு போட்டாலும் சரி. இது நீங்கள் நிறைய வேறு ப்ரீவியஸ் மந்த்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க வந்து ப்ரீவியஸ் மந்த்ஸ்லாம் என்ன மாதிரியான முறை சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். நம்ம 3 வருஷத்துக்கு மேலேயே கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு மாதமுமே என்னென்ன மாதிரியான ஒரு முறைன்றது சொல்லுவது வந்து சிரமமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரியான விரல் எடுத்துக்கோங்க. காலையில் எழுந்தோன்னா ஃபஸ்ட்டு கதவு திறந்தோடனே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் லக்ஷ்மி பதையே நமக. ஓம் லக்ஷ்மி பதையே நமக. மந்திரங்கள் அனைத்துமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. லக்ஷ்மி பதையே நமக. இந்த லக்ஷ்மி பதையே நமகங்கிற மந்திரம் சொல்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்ஷ்மி வந்து நம்ம லக்ஷ்மியை கூப்பிடுறோம், வீட்டுக்கு வரதுக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்ஷ்மி அம்மா வந்து அவங்க தனியாக வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக ஓடி போயிடுவாங்களாம். ஆனால் அந்த லக்ஷ்மி பதையே அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, நாராயணன் லக்ஷ்மியோடைய சேர்ந்து நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, லக்ஷ்மியின் கணவரே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்கிறோம். பார்வதி பதையேன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நம்ம லக்ஷ்மி பதையே அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுவாரான்னா, இவர் அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துருவாராம். அதனால் நம்ம வீட்டில் வந்து இருவருமே சேர்ந்து பெருமாளுடன் மகாலட்சுமி தங்கி இருக்க வேண்டிய மாதம் இது. அது மாதிரியான ஒரு விஷயமாக அனைவருக்குமே அந்த ஒரு அருள் கடாட்சம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ கையில் அந்த மண்ணும் சந்தனமும் சேர்ந்து கலவையை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி மண் கிடைக்கல, கோயில் போக முடியாது, இன்டர்நேஷனல் பீப்புள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, அது மாதிரி உங்களால் செய்ய முடியலன்னா வெறும் சந்தனம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான ஒரு விரலை எடுத்துக்கொண்டு அதை வந்து நீங்கள் மந்திரத்தை எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு அதை அப்படி வாசலில் தூவி விட்டுற வேண்டியதான். இது வந்து வாசலில் தூவ வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியாக. அது இது வந்து பண மந்திரம், அனைத்து வித செல்வங்களையும் இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. அது காலையில் எழுந்த உடனே சூரியனை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது. சூரியனை பார்த்து சொல்லும்பொழுது நீங்கள் அர்க்கியம் விடும்பொழுதும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தனம் அல்லது சிறிதளவு பச்சை கற்பூரம், அதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வில்வம், இது 3ல் எது உங்களுக்கு வசதியோ அது மாதிரி ஊற வைத்த நீரில் நீங்கள் காலையில் 3 முறை அர்க்கம் விட வேண்டியது. அது அர்க்கம் விடும் போதும் சரி, சூரியனை பார்க்கும் போதும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் கிரிணி மித்ர ஆதித்யாய நமக. ஓம் கிரிணி மித்ர ஆதித்யாய நமக. இந்த ஒரு மந்திரத்தினை தான் சொல்லி நீங்கள் வந்து அர்க்கியம் விட வேண்டியது. அது மாதிரியான ஒரு விஷயமாக அர்க்கியம் விட்டுட்டு நீங்கள் 3 முறை நீரை விட்டு நான் சொன்ன மாதிரியான டிப் பண்ணியிருக்கிறது ஆல்ரெடி வில்வமோ பச்சை கற்பூரமோ அல்லது சந்தனமோ ஏதாவது இருக்கிறத வந்து டிப் பண்ணியிருக்கிறத வாட்டரை வந்து 3 தடவை விட்டுருங்க. அதுக்கப்புறம் சூரியனை பார்த்து எவ்வளோ முறை இந்த மந்திரம் சொல்ல முடியுமோ மந்திரம் சொல்லி கண்திறந்த நிலையை சொல்லி வாருங்கள். பின்னர் நீங்கள் விளக்கேற்றி வைப்பதாக இருந்தால் கூட தாராளமான முறையில் பச்சை திரி போட்டு இந்த ஒரு மாதத்திலே விளக்கேற்றி வைப்பது அதிகப்படியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்து வாருங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது அதிகப்படியான அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும். நமசிவாய.